குறை பிரசவம் அதுக்கு போட்டிருக்காங்க. பசுமையான மாதுளை இலையை நன்றாக அரைத்து அடிவயிற்றில் தடவி வந்தால் கருச்சிதைவு மற்றும் குறை பிரசவம் போன்றவை ஏற்படாமல் தடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, மாதவிடாய் கோளாறுகள். ஒரு தேக்கரண்டி மாதுளைத்தோல் பொடியுடன் தண்ணீர் சேர்த்து தினமும் 2 முறை உட்கொண்டால் மாதவிடாய் கோளாறுகள் நீங்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, வெள்ளைப்படுதல். பசுமையான மாதுளை இலை 20 கிராமுடன் மிளகு சேர்த்து 1 டம்ளர் தண்ணீருடன் தினமும் 2 முறை சாப்பிட்டு வந்தால் வெள்ளைப்படுதல் குணமாகும். அடுத்து பாத்தீங்கன்னா, விந்து வெளியேறுதல். மாதுளைத்தோல் பொடியை 3 அல்லது 4 கிராமுடன் தண்ணீர் சேர்த்து தினமும் 2 முறை சாப்பிட்டால் இரவில் விந்து வெளியேறுவதை தடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, சிறுநீர் கோளாறு. சுத்தமான நீருடன் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் 5 கிராம் மாதுளை பழப்பொடியை அல்லது நிழலில் உலர்த்திய மாதுளை மற்றும் தேனுடன் கலந்து தினமும் 2 முறை சாப்பிட அதிக சிறுநீர் போக்கு குணமாகும். பேன் தொல்லை அதுக்கு போட்டிருக்காங்க. மாதுளை தோலை பொடி செய்து தண்ணீருடன் சேர்த்து கலவையாக்கி அதை தலையில் 1/2 மணி நேரம் ஊற வைத்து அலசினால் பேன் தொல்லை ஒழியும். பாருங்க, நிறைய பேருக்கு சின்ன பசங்களோட பேன் இருக்கும், பெரியவங்க எல்லாம் பேன் இருக்கும். இந்த பேன் தொல்லை ஒழியுமா? பாருங்க எவ்வளவு மாதுளை பழத்துல வெறும் மாதுளை பழம்னு சொல்றோம், அதுல பாருங்க எவ்வளவு விஷயம் இருக்கு. அழகு குறிப்பு அதை பத்தி போட்டிருக்காங்க. மாதுளை தோல் பொடியை குலோப் ஜால் மற்றும் தண்ணீருடன் சேர்த்து அந்த கலவையை முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவி வந்தால் கரும்புள்ளிகள், முகச்சுருக்கம் போன்றவை நீங்கி சருமம் மென்மையாகவும் பளபளப்பாகவும் நிறத்துடன் மிளிரும். அடுத்து பாத்தீங்கன்னா, மஞ்சள் காமாலை அதுக்கு போட்டிருக்காங்க. மாதுளை சாறை இரவு முழுவதும் இரும்பு சட்டியில் வைத்து மெல்லிய துணியில் வடிகட்டி மிஸ்ரி உடன் சேர்த்து பருக மஞ்சள் காமாலை குணமாகும்.